தமிழகத்தில் தங்க நகைகளுடைய கடன்கள் அதிகரிக்க போகுது. தங்க நகைகள் கடன்களை உடனுக்குடன் அரை மணி நேரத்தில் தங்க நகை கடனை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே காரணம் என்ன காரணம்? நகைக்கடன் தள்ளுபடி நடக்குமா? கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் இந்த தள்ளுபடி இருக்கா? தள்ளுபடி பெறுவோருடைய பட்டியல் என்ன என்பன பற்றி எல்லாமே ஒரு அலசலை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கக்கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை. நம்பகத்தன்மை, குறைந்த வட்டி உள்ளிட்ட காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தலுக்கு விரைவில் தமிழகத்துக்கு வர இருப்பதால் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு அறிவிப்புகள் அரசு தரப்புலேருந்து வெளியாகுமா அப்படின்ட்டு எதிர்பார்க்குதுங்க. உலகம் முழுவதுமே தங்கத்திற்கென்று தனி மதிப்பு அனைத்து காலங்களிலிருந்து வருகிறது. தற்பொழுது உலகளாவிய பொருளாதாரத்தின் நிலை, தங்கத்தின் தேவை, புவிசார் அரசியல் திட்டங்கள், பதட்டங்கள் போன காரணங்களால் தங்கத்தின் விலையில் தினசரி அடிப்படை மாறுதல்கள் எல்லாமே ஏற்படுது. இப்படி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கும் தங்கத்துடைய முதலீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இல்லை, முதலீடும் குறைஞ்சிருச்சு. இனிவரும் காலங்களில் தங்கத்தினுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்க கூடுங்க. 1,50,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அவசர தேவை, நம்ம தமிழக மக்களுடைய அவசர தேவைக்கு தங்க நகையை வைக்கலாம். வச்சா உடனே அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். 70% வரைக்கும் பணம் கொடுக்க போகிறாங்க. 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற நகைகளை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வச்சிங்க அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், மத்திய வேளாண்மை கூட்டுறவு சங்கம், மாநில கூட்டுறவு சங்கம் வங்கிகளில் இந்த கடன்களை உங்களுக்கு தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அதனால் இந்த வங்கிகளில் முதல் பீரியாட்டியாக கொடுத்து நகை கடன்களை நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த கடன்கள் முழுவதுமே அரசே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இதற்கான அரசாணை விரைவில் வர இருக்குங்க. ஸோ கடந்த கால வாக்குறுதி அப்படின்னா 5 சவரன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி அடுத்த வாய்ப்புக்கு தயாராகும். திமுக அரசின் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி கடந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டிருந்த தங்க நகை கடன்களை திமுக அரசு தள்ளுபடி செய்ததுங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள் நகை வைத்திருந்த அனைவருக்கும் 100% தள்ளுபடி செய்வதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க. இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கட்சிகளுடைய வாக்குறுதிகளில் இது நகைக்கடன் தள்ளுபடின்றது இடம்பெறும். 2026 தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியை சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ 3 லட்சத்திலிருந்து 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை தள்ளுபடி கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கும். வரவிருக்கும் தள்ளுபடி 2லேருந்து 5 சவரன் வரைக்கும் நகைக்கடனை நீங்கள் பெற்றிருக்கணும். சுமார் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டு இருக்கிறதுங்க. ஸோ பொதுமக்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை சூஸ் பண்ணுங்கள் முதல்ல. ஸோ இது எல்லாமே ஜனவரி இல்லைனா பிப்ரவரி முதல் வாரத்தோடைய டைம் முடிஞ்சிடும். கூட்டுறவு வங்கிகளை தேர்ந்தெடுங்க. தனியார் வங்கிகளில் தயவு செய்து தவிர்த்திடுங்க. கூட்டுறவு வங்கிகளில் இப்போ நகைக்கடன், பயிர்க்கடன் பெற்றால் எதிர்காலத்தில் தள்ளுபடி அறிவிப்பு வர இருக்குங்க. இதுவே சரியான நேரம். இப்பொழுது கடன் பெறுவது தேர்தல் வாக்குறுதி தள்ளுபடிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதால் மக்கள் கூட்டமாக கூட்டுறவு வங்கிகளை நாடுகின்றாங்க. ஸோ விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நகைக்கடன் மட்டுமல்லாது பயிர்க்கடன், விவசாய கடன், எல்லா கடன்களுமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில 8 வங்கிகள் நேஷனலைஸ் பேங்க் இருக்குது, அதுலேயும் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் அதற்குண்டான அறிவிப்பு வரல. அந்த வங்கிகளில் நீங்கள் நகைக்கடனை பெற்றுக்கலாம். ஆனால் மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கல் எல்லாமே விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.